ஆட்சி மொழியா ஆங்கிலத்தை வந்து அமெரிக்கா வெளியிட்டு அரசாணையாக விரும்புது. இது பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் வந்து தமிழகத்தில் ரெண்டாவது ஆங்கிலம் இருக்கு. உலகளவே ஆங்கிலம் தேவைப்படுது. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க ஆட்சி மொழியாக? மொழிகளின் அவசியம் இப்போ தேவைங்கிறத நம்ம யாரும் உணராமல் இல்லை. தேவை கருதி கற்றுக்கொள்ளலாம். நம்ம ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுக்கணும். எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. இதுதான் கோட்பாடாக இருக்கணும். உலகத்தின் எந்த ஒரு இனத்திற்கும் அவனுடைய தாய்மொழி ஆட்சி மொழி, கொள்கை மொழி. மற்ற தொடர்புக்கு ஒரு பயன்பாட்டு மொழி. நமக்கு பலமுறை சொல்லிட்டேன், இங்கே கெடு வாய்ப்பாக வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டதுனால ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியாக வந்துடுச்சு. அதை பயன்பாட்டு மொழியாக வச்சுக்கிறோம். அதை நாங்கள் தமிழ் தேசியர்கள் நாங்கள் கொள்கை மொழியாக ஏற்கலை, ஒரு பயன்பாட்டு மொழியாக வச்சுக்கிறோம். விரும்பினால் எம்மொழியும் கற்போம்ங்கிறது கொள்கை நிலைப்பாடு. அதில் நான் வந்து ஸ்பானிஷ் கற்றுக்கூடாது, ஃப்ரெஞ்சு கற்றுக்கூடாது, அல்லது வங்காளம் கற்றுக்கூடாது, மராட்டியம் கற்றுக்கூடாது, ஹிந்தி கற்றுக்கூடாது, சமஸ்கிருதம் கற்றுக்கூடாது, தெலுங்கு கற்றுக்கூடாது, எது வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் கட்டாயமாக இதை படித்தே தீரணுங்கிறத எப்படி ஏற்கிறது? அது ஏற்புடையதல்ல, அது சரியானதும் அல்ல. அது இறையாண்மையை, தேசிய ஒருமைப்பாடை போற்றுகிற ஒரு நாட்டிற்கு அது சரியாக வராது. தேச ஒருமைப்பாட்டை நீங்கள் உருவாக்கணும். என் நாடுங்கிற பற்று ஒவ்வொரு குடிமகனுக்கும் வரணும்னா என் தாய்மொழி ஆட்சி மொழி, அவர் தாய்மொழி தெலுங்கு ஆட்சி மொழி, அவர் தாய்மொழி கன்னடம், துளு, மலையாளம், போஜ்பூரி, பீகாரி, பஞ்சாபி, குஜராத்தி எல்லாம் ஆட்சி மொழி. 22 மொழிகளும் ஆட்சி மொழி என்றால் சரியா இருக்கு. இப்போ விண்ணூர்தியில் நான் பறந்து வரேன், டெல்லியிலிருந்து வரேன், என் எல்லைக்குள்ளே வரும்போது எனக்கு அறிவிப்பு தமிழில் இருக்கணும். என் மண்ணுக்கு வரும்போது ஆந்திராவுக்கு போகிறேன், தெலுங்கில் இருக்கணும். அதை செய்ய முடியாதா? உன்னால் செய்ய முடியாது. பனிப்பெண்ணை எடுக்கும்போது ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ எடுக்க முடியாது. உன்னால் எடுத்துக்க முடியாது. அப்போ எப்படி எல்லா மொழிகளையும் அழித்து விட்டு ஒரே மொழி, தன் மொழி இந்தியை அதிகாரத்தில் இருக்கிறனால திணிக்க நினைப்பது அது கொடுங்கோன்மை. அது நாட்டை துண்டாடி வரும். ஆட்சியாளர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அது தேவையில்லாமல் நாங்கள் வந்து அதிகார திமுறையில் இல்லை நீ படித்தே தீரணும் முடியாதுன்னு என்ன பண்ணுவேன்? இவங்க இருக்கிறாங்க திராவிடர்கள், இவர்கள் வந்து இவர்கள் துணிஞ்சு சண்டை செய்ய முடியாது. இவர்கள் எந்த உரிமையை எடுத்துக்கிட்டு போனாலும் கை கட்டி தான் வெடிக்க வைப்பாங்க. கச்சத்தீவை பறி கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க? கல்வி மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியல் போகும்போது என்ன பண்ணாங்க? மருத்துவம் அவங்க எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணாங்க? மின் உற்பத்தி விநியோகத்தை அவன் எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணாங்க? சொல்லுங்கள். இன்னைக்கு வரைக்கும் நீட்டு தேர்வு எழுத தோற்று போயிடுமோ ஒரு தங்கச்சி இறந்து போச்சு. பதில் என்ன இருக்குது? ஏன் இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது இவ்வளவு கடுமையாக இருக்குது? இந்த நாட்டில் மட்டும், இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நான் ஒரு பிழையும் செய்யலையே, ஏன் இவ்வளவு கடுமையாக இருக்கு? இப்போ எந்த உரிமையை நீ பாதுகாத்து வச்சிருக்கீங்க எங்களுக்கு? இந்த கடல்ல மீன் பிடிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.